வரலாம் 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 வரலாம். போதுடா இருறா. நெட்டை கழட்டிட்டு கம்பி உருவணும்ல. உங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறீங்களா? சரி தான். டோரை கழட்டியில போட்டு வருவீங்க. என்ன வேலை அது? எது நாம் எப்படி பெண்ட் எடுக்கிறது? ஜேசிபியில் செலுத்தியா? ஏண்டா இந்நேரத்துக்கு ஊற கூப்பிடலாங்கிறீங்களாடா? உன்னையெல்லாம் காட்டணும்ல 4 பேர்த்துக்கு. ஏண்டா டோர் இருக்குடா. டோர் இல்லைடா மேட்ரு. டோர் நல்லா தான்டா இருக்குது. அது சாத்தா நல்லா தான் இருக்குது. நேராக தான் இருக்குது. ஏதோ அந்த ஒடுங்கல் எடுக்கணுமா? ஒரு உமா போட்டு இழுத்துப்பிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணும்? உள்ள வளைஞ்சு போச்சுடா. சென்டர்ல அந்த இடத்துல குத்திப்பிட்டீங்க. இது அதை கடைசி வரலும் பெண்ட் எடுக்க முடியாதாடா? எடுக்கவே முடியாதுடா. அது முறுக்கி போச்சுன்னா வேலை முடிச்சு போச்சு. 8:30 மணிக்கு வரேன்ட்டு சிவராத்திரி பண்ணிட்டா ஃபேன் ஓடுறதில்ல. அங்க என்னத்த போடுற? ஷர்ட் வேற பளபளன்னுக்கிற மாதிரி இருக்குது. ஆயில் கொஞ்சம் விட்டு போடுங்கடா. ஈஸியா வரும். இன்னும் 1 நூல் ரிவர்ஸ் வரையா? இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ். நீ கம்பி நானா என் ரோட்டோட்டர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். தூக்கி பிடிச்சில. கொஞ்சம் ரிவர்ஸ் தான் வேண்டா. ஏன்டா அந்த அட்டை புடி நுழுந்துற போகுது கால் மேல. அப்படியே இறக்கி விடு. ஓசு மேலே விட்டுறாது. அப்புறம் சோழி முடிஞ்சது. அப்புறம் டோர் விழுந்தா கூட பிரச்சனை. இந்த டைம்ல ஓசு உடச்சி போச்சுன்னா எல்லா பொழப்பும் கெட்டு போயிடும். ஜாயிண்ட் கூட போட முடியாது. டேய் இன்னும் விழு கத்திக்குதுடா. அது அப்புறம் நிமித்திலாடா. வாடா அவன் கழட்ட மட்டும் என்னடா வேலை வீடா. இந்நேரத்துக்கு அடிச்சு ஊரையே கிளப்பலாங்கிறியாடா பாவி பயல. அது வேறையா? நேத்தே நைட்டு 12 மணிக்கு தாண்டா வந்து படுத்தேன். நாளைக்கு எதுவும் கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் ஆரம்பமே முக்குது. நான் போட்டுக்கிறது இருக்கட்டும்டா. நம்மாட்ட வாங்கிட்டு வா. 8 மணிக்கு வந்திருந்தா ராசிக்குட்டி மாதிரி பண்ணிருக்கலாம். ஸ்டார் எவ்வளோடா? 60 ரூபாயா? உள்ளாக்கா வெள்ளாக்கா? அது தெரியாத எதுக்குடா வாங்கிட்டு வந்த? எவ்வளோ பொட்டி கட்டு? 600 ரூபாயா? டபுள் டாக். உங்களுக்கு ஜாயிண்டே ஸ்டாரே போறதா வேணும் பாரு. ஜாயிண்டே முடிச்சு ஸ்டாரே போறதில்ல. இப்ப மாத்தி கொடுத்து 1 வருஷம் கூட ஆகல. தலைவர் கிரீஸ் அடிக்கிறதே ஓடுறது. நான் 2 செட்டுக்கு ஒரு ஸ்டார் மாத்திட்டு வரோம். எத்தனை கிரீஸ் அடிக்கிறோம்? இப்ப அந்த ஜாயிண்டே பைப்பே வளைச்சு தொலைஞ்சிட்டோம். ஆஃப் பண்ணி போட்டா எதுவுமே பிரச்சனை வராது. ஏடா டேய் ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணாதான் தூக்குவீங்களாடா? அப்புறம் கேட்டா நான் இல்லடாங்கிறது. ரிவர்ஸில் தானே போட்டுருக்கிற மோட்டரை. முதல்ல திருப்பு மோட்டர் திருப்பு. இப்படி திருப்புடா டேய். இந்த தளவு கொண்டுடா.
சூப்பர். நீ ஒன்றை விட்டா இன்னும் 2 நாளைக்கு கழட்டிட்டு இருப்பா. என்னடா கல்லுலையேன்னு பார்த்தேன். ம் ஏன் வந்து அடிக்க 2 மாதம் ஒரு ஐட்டம் வந்து கத்தி மாத்திரை உனக்கு தெரியாத இது ஒவ்வொரு ஐட்டம் அதுக்கு தானே நான் ஆர்டர் போட்டேன்டா கிடைக்கவே இல்லைடா இன்னும் வரலடாங்கிறேன். சல்லையா இருக்குது அதை வச்சுக்கிட்டு. நெட்டு இந்த ஐட்டம்லாம் எதுவும் கல் இல்லையா? நீங்கள் எதுவும் கை கைட்டு வைக்கலாட்டுக்குது? சரி சரி மாட்டுங்க. மொத்தம் எனக்கு சிவராத்திரி பண்ணி விட்டீங்க. ஏண்டா நைட்டு 11 மணிக்கு கொண்டாந்து கத்தி மாத்தலான்னு டிராவடி பண்ணா என்னடா நியாயம்? இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாடா? அந்த மூஞ்ச காட்டு. நல்லா திரும்பி பாடுறா. நல்லா திரும்பி பாடுறா. 10 பொருத்தும் பக்காவா இருக்குது. அக்யூஸ்ட்னு சொல்லக்கூடாது, பாவம்டா. டைட்டு நீயே வச்சிடுற. எல்லாம் ஒன்று தான். நீ வச்சா என்ன, நான் வச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஏதோ கத்தி சகாயமாக பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாடா. என்னோட 5 ரூபா கம்மியா, 165 ரூபாய். நான் 170 ரூபாய் டயோ பிளேடு வாங்கிட்டு வந்தேன். இவங்க பாருங்க 165 ரூபாய் எதை பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அதே சேம் கத்தி உங்களுக்கு எங்கடா கிடைக்குது? அதான் எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சு வாங்கின கண்டா எல்லாத்துக்கும் எப்படி இருக்குதுன்னே தெரிலடா. சத்தியமாடா இல்லை மேலம் அப்படியாட்டுக்குது. உன்னோடி மெத்தட் நைட்டு தூங்குறவனை உட்கார வச்சுக்கிட்டு சிவராத்திரி பண்ணிக்கிட்டு வெடிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அடுக்குமா? ஏதோ ஒரு பொண்ணு கூட வராதாட்டுக்குது. பாதி ரொட்டாட்டர் கையில் தான் கழட்டுன மாட்டேங்குது. ஏண்டா எதையோ பண்ணுங்க. முதல்ல நம்ம போய் தூங்கிட்டு அப்புறம் எழுப்பி விட்றீங்களாண்ணா? ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் எப்படி தூங்குறான்னு மட்டும் பாருங்க. வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கோனே கப்புன்னு கதை ஜாஸ்தி வாங்கி போட்டுக்குவேன். வெளியே படுத்தா தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். இங்கே என்ன புடுங்கிறதுக்கு வந்திருப்பான். நாங்கள் போய் பழமை பேசுறதுக்கு வந்திருப்பான் வேலை இல்லாத. அதுக்கு அவன் வராதே இருக்கலாமே. சுண்டு மணியும் பெரிய மணியும் வந்திருக்குதுங்களப்பா. சுஜிதா ஐயோ கடவுளே. எங்க கோவில் காமெடியா போயிருக்கும்டா. அவரு 2-3 4 நாளாக வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டில் இருக்கிறாரு. அதனால 8 மணிக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் இன்னைக்கு. நான் அதுக்கு தான் வருவீங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் கூட்டத்தில் கோவிந்தா போட்டுடலான்னு ஐடியா பண்ணேன். எல்லாரும் போன வாட்டி நீங்களும் வரீங்களே எப்படி ஓனரும் டிரைவரும் நீங்கள் எப்போ இருக்க ஆளாக இருப்பீங்க. இதாடா இப்போ எடுத்த வண்டியே ஜாண்டியரு டாப்புக்கு மக்காடுக்கு ஓட்டையே காணோம். இன்னும் வண்டியில் ஏற்றவே இல்லையா? சரி என்னடா போடுறீங்க பாக்ஸ் கீழேயே போட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன மறக்குது? ஏதோ கட்டிங் இது போட்டு வந்துட்டியா? மூதேரி கிட்டே இருந்துச்சுங்கிறியா? இப்போ அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லையா? ஓனர்லாம் அம்ட்டும் நல்லவனா? அன்னைக்கு தேவத்தன்னைக்கு
என்ன எங்கெல்லாம் அனுப்பின வாட்டியா? ஏண்டா ஒரு வார்த்தை சத்தம் போடல பாத்தீங்களா? எப்ப கேட்டீங்க என்ன? அட பாவி வரட்டும் கொண்டேன் வச்சு மெதிக்கிறேன் பாரு. எத்தனை பேனர் மாட்டி, எத்தனை போல்ட்டு? அதுல 2. இதெல்லாம் நீங்க கையில போட்டு அழுத்துன்னு அழுத்தி வச்சு டைட்டு. வெளியே மட்டும் தானே கழட்டுவோம். உள்ளக்கிறதுக்கு பத்திக்கு அப்புறம் வெளிக்கிறதுக்கு அதுக்கு ஆல்ட் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? இது மட்டும் தானே பழைய கட்டி. ஓ நல்லா கட்டி எடுத்து போட்டுருவோம். லைட்டா சமையல் தட்டி லூஸ் விடு போதும், அப்புறம் மோட்டர்ல இழுத்துக்கும். அது கூட சுத்தியில் தட்டுறா இருக்குதா? அதுவும் இல்லையே உங்ககிட்ட? அது இல்ல. டேய் இந்த ஜோடு சுத்தியாடா ஓவரா இல்லடா. எப்படி தட்டணும்? டேய் பேனர் போட்டு லூஸ் விடுற பக்கம் மேல லைட்டா தட்டி விடுறா. டேய் அப்படி தட்டாதடா. டேய் 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 சரி கழட்டி பாரு. ஒரு மூளை வந்தாலும் வந்துடும் கழட்டி. பேனர் என்னடா இத்தனை பேனர் எடுத்து போடுற? டேய் பேனர் ஆவலியா? அடுத்து இப்ப எங்க போற? எங்க பேனர் ஆட்டையை போடுறதுக்கு போற? அப்புறம் என்ன? டே அது 2மே ஆவலியா? டேய் கவையெல்லாம் போட ரிஞ்சு போட. அதை போடு. கவை போட்டா மூஞ்சி மேல அப்படின்னு அடிச்சு போடும். நல்லா தானே கல்லுது. கல்லு இல்லைன்னா ஓ சமட்டியில் ஒரு அடி போடணும் கல்லுதோ? ஏன் எங்க போல்ட்ல இப்படி ஒரு நாள் கூட பண்ண கொஞ்சம் சுத்த விட்டு அப்புறம் பேனர் போடு. சரி இது எதுக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேடு நின்றுட்டு இருக்குது? எல்லாம் கொட்டுக்க கழட்டினா சம்பவம் கழட்டி கீழே போட வேண்டியதானே. இதெல்லாம் இதே லூஸ் விட்டு போல்ட்டுதா? இதெல்லாம் சும்மா தொங்கிட்டு இருக்குது. கழட்டி கீழே என்னடா போடா? அத்தனை வருஷமா ரொட்டாட்டர் ஓட்டுறீங்க, இப்ப என்னமோ கத்துக்குட்டிங்க மாதிரி ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பிளேட விட்டு மாட்டிட்டு இருக்கிறீங்க. டேய் கேம்ப் போட்டுட்டு இருக்கிறேன். வந்துருவாங்க, 2 நாள்ல வந்துருவாங்க. என்ற மகன் யாரு அவரானா ஊருக்கு போயிடறான். ஏன் நீ படுற? நான் எதுக்கு அடி சொல்ற? நீ பத்தியா ஃப்ளோ ஆகல என்ன பிட்ட போட்ட? சரி பையனுக்கு 10 நாள் ஸ்கூலு திறக்கிறதுக்கு. சரி போய் சுத்திட்டு வரனா? சுத்திட்டு வரட்டு. சிந்தாம முடியாது. டேய் ஆயில் 100 ரூபா கொடுத்துட்டு போறீங்க. வர்றப்பெல்லாம் கத்தி மாத்துறப்பெல்லாம் 2 கப் ஆயில் ஊத்திட்டு போறீங்கடா. உனக்கு அடிக்க தெரியாதாடா? அதுக்கு போய் என்ன கூப்பிடுற? இரு ஒரு ரோல் மாத்திட்டு வரேன். இரு ஒரு ரோல்ல போட்டு விட்டு வரேன். ஸ்டாரை போய் நீ புடுங்க போ, முதல்ல அதை புடுங்கிட்டு வா. ஆடி போடா புட்டுட்டு போட்டு எடுத்துட்டு போடா. கவை உடச்சா தன்னை போல மாத்திரம் பாடுறா. ஜாயிண்டே போய் வாங்கிட்டு வரான் பாடுறா. ஆல்ரெடி 1 காலி பண்ணிட்டாங்க. இதா ஒரு ஜாயிண்ட் வந்து காலி பண்ணி கிடக்குது. 36 பிளேட் ரோட்டாட்டரோட ஜாயிண்ட் தான் இப்போ 42 பிளேட்ல ஓடிட்டு இருக்குது. என்ன பண்ணும் இப்போ பாருதா? இந்த பக்கம் பிடிங்கிட்டு அடிச்சு பைப்பே உள்ள சொருவ முடியும். இந்த பக்கம் நறுலையும் பிடிங்கிட்டு போய் எல்லாம் உடஞ்சி போச்சு. பிடிங்கிட்டு அடிச்சு பைப் நசுங்கி போச்சு. இந்த பெரிய பைப்பு இப்போ சின்ன பைப்பு, பெரிய பைப்பு கூட சின்ன பைப்பு போத மாட்டேங்குது. தேவையில்லாத செலவு தாண்டா. கொண்டாந்து நிறுத்திட்டு இன்னே உடஞ்சி போச்சு. அப்படி தந்திரமா என்ன கேட்குறான்? மாமா 36 பிளேட் ஜாயிண்ட் கழட்டிட்டு போட்டா எதுக்குடா? அது புடிங்கிட்டு வந்து வளைஞ்சு போச்சு. டேய் எங்கடா சுண்டு மாப்ள? தூக்கி போட்டு வர வேண்டியதான். வீட்டுல இல்லையா? வீட்டுல இல்லையா?
இருந்து வந்திருந்தா சம்பவம் பண்ணிருக்கலாமே. டேய் போன் பண்ண. என்னாச்சு? டேய் ஆனந்த அது குண்டி காலையில இது படுத்து கிடக்குது. குண்டிகாடி என்ன சுத்திக்கிறிய? நாளைக்கு என்ன பண்றான்? மாட்டி வர போடா. எனக்கு மாட்ட தெரியாதுண்ணா. அழுக்கா அழுக்கு வீடியோ ஓடிட்டு என்னடா நம்ம ஹெல்மெட் எங்க தலை சைஸ்க்கே இருக்குமே அது எங்க கத்தி மாறுது. டேய் விஆர்கே டைமிங் பாத்தியா? க்ளோசிங் டைம் டெய்லி இந்நேரம் தான் க்ளோசிங் டைம். 6 மணி ஆயிடுச்சு. நான் போன் பேசிட்டு 2 மணி நேரம் இருந்தேன். காலையில வேலைக்கு டேய் கப்பரையே ஒரு வழி பண்ணிட்டு வந்துட்டாங்கடா. கப்பர்ல என்ன கதற போட்டுருக்காங்க. 6 60 35 மணி நேரம் 14 மணி நேரம் ஓடிச்சு. அடியும் அப்பா 14 மணி நேரம் ஓடி. டேய் அது எங்க ஒரு இடத்துல ஓடி லோக்கலே 50 மணி நேரம் ஓடுறீங்க. யாவமா நீங்க கால் பண்றீங்க? டேய் நீங்களே ஊருக்கு இருந்து ஊர்லாம் போறீங்கடா. டேய் எங்களுக்கு ஃபீல்ட் லோக்கல்ல இருந்தா நான் எங்க போற விட்டாத. டேய் நான் 2 நாள் தான்டா ஓட்டணும். அதுக்காட்டி கத்தி இருக்குதுல்ல அப்புறம் என்ன இந்த வாசத்துக்கு இல்ல அழுக்க மாத்து. அந்த கத்தி தான் இருக்கு. அதுல ஓட்டலாம்ல. எக்கனாமிக் போட்டு ஓட்ட வேண்டியதானே. காரை விட்டு கழுவி விட்டுருவாங்க. இந்த ஆயில் டப்பா வந்தானே எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்து வச்சுன்னா அவனும் 4 கட்டி போட்டுருவான். மலாவது வீட்டுக்கு போய் தூங்குங்க. நாம எங்க தூங்கணும்? நம்ம தான் காரை விட்டு போனது வெளியே போய் கடையில தூங்கினா தானே டேய் மவன நீ நாளைக்கு கடத்தூர்ல இருந்து கூடலூர்ல இருந்து நாளைக்கு உன்னை பார்க்க போறாங்க. நீங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் யாரு பாருங்க. இங்க பாரு நம்ம சிம்பிள போட்டுக்குவோம். கத்தியை கழட்டிக்குவோம். மாஸ்டர் அவ போன் அப்பா அன்னைக்கு என்னடா போட்டு அந்த 6 இருக்கிறான்டா சாமி. குடிச்சுட்டான் வண்டி எல்லாம் விட்டா தலைமலை கூட வண்டி ஏறிக்க மாட்டேங்குதுடா ஜாமி. அவன் போடுற பாடு அப்படி பண்றான். படுத்துறான். ஏன்டா 7 முக்கால் நான் 1 தான் வச்சிருப்பேன். எனக்கு 1 தான் வச்சிருப்பேன். அதுலயும் அவன் ஆட்டை கத்தி வச்சு இறக்கி போட்டீங்கன்னாச்சும் அதுக்கு ஒரு காசு வரும். நீ இப்பதாண்டா ஒருத்தன் வாய மூடணும். நீ அதுக்காட்டி சங்க ஆரம்பிச்சுக்காத. என்னால நாம போடாதனால இன்னொருத்தன் போட வச்சுட்டு நாங்களும் போட்டோம். எவ்வளவுக்கு போட்டியோட போட்டோம். எவ்வளவுதான் போட்டா ஆட்டோ வந்து அள்ளிட்டு போனாங்களா? போட்டுக்கலாம்டா ஆனந்த். நீ புத்திரம் பேசிட்டா இருப்பா. கொட்டம் நறுக்கிட்டே வரமாட்டாங்க. துவச்சு எடுக்க விடுவோம்ல. எவன் தொட்டி பேக்க போறானுங்களோ தேர்ல போட போறானுங்களோ தெரியல. அடியுங்கப்பா நாளைக்கா? ஏன்டா டேய் மாப்பிள்ள இருந்தா ஒரு 5 மணி நேரம் எங்களுக்கு தான் கொடுங்களேன். எங்களுக்கு நாளைக்கு ஒரு வண்டிக்கு தான் இருக்குதுடா. 3 வண்டி ஈயோட ஆரம்பிச்சிருச்சு. கடைசி பிளான் என் பேர சொல்லும். நீ ஒரு பிளாஞ்சே புடுங்க 1 மணி நேரத்துக்கு. இவன் 2 பிளாஞ்சு போட்டா நீ இன்னும் 1 பிளாஞ்சு போடல. நீ ஒன்ன மாதிரி மாத்தினா 3 மணிக்கு தான். ஆமா அவனுக்கு ஆமா ஆமா அது வேணும் கரெக்டு தான். எல்லாம் ஸ்பீடா ஊத்திங்களா ஸ்லோவா ஊத்திங்க? எதையோ ஊத்துங்க. ஸ்லோவா ஓடுது. அதுக்கு ஸ்லோவா மாத்தினாதான் கரெக்டா இருக்கும். சரி மாத்துங்க மாத்துங்க. ஆமுகள் பண்ணா ஓடுது. 6 மாதத்துல பட்டெல்லாம் உருவி தெரியல. என்ன ஆயில் 140 ஆயில் வேணுமா 90 ஆயில் வேணுமா? நீ தான் டைட்டா இருக்குது. நீ கத்தியா மாத்தி போட்டானா? கத்தியே மாத்தி போட்டுட்டு மேல கத்தி எப்படி போடுவ? சாணி தெரியா? மேல கத்தி இப்படி வரும். எப்படி வரும்? சரியா போச்சுன்னா தான் போச்சு. ஏய் குழப்பறான்டா நீ ஏமாந்துடாத. எடுத்துட்டு 3 எடுத்துட்டேன். கோளாறு பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஏமாந்துடாத. முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள ஏமாத்துறான். கோளாறு பண்ணிட்டு போறாரு. கரெக்டு தான்டா நீ போடுறா. முடிஞ்சா பார்க்கலாம் முடியலாம் கழட்டி போட்டுக்கலாம்டா. என்னடா இனிமே நம்ம ஆனந்த் ரொட்டேட்டர் வந்தால் என்னைக்குமேடா ஒரு பிளான் திரும்பி கழட்டி போட்டால் தான் அது செட் ஆகும். அது சாபக்கேடா நம்ம தெரியல. மாட்டு மாட்டு பார்த்துக்கலாம். மாட்டு மாட்டு பார்த்துக்கலாம். மாப்பிள்ள நீ டைட் வைடா மாப்பிள்ள. மாப்பிள்ள டேய் நீ வெய்ய நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு வந்தேன். நீ சும்மா மட்டும் அப்படியே நெட்டை மட்டும் கிட்ட ஏறி விட்டுக்கிட்டு வா.
அவ்வளவுதானா? நான் ஃபுல்லாக ஏற்றிக்கிறேன். அதுக்கு நீங்களே ஒரே இடத்துல முடிச்சேன். அவரு நீங்க பாருடா அப்படி கொஞ்சம் நெருக்கி விடு, அவர் வந்து ஃபுல்லா நெருக்கிறது. எதை போல்ட்டடான்னு நான் சொன்னேன். ஏன்டா நானும் சொன்னேன், ஏண்டா நீ போய் ஃபர்ஸ்ட் லைட்டா நெருக்கி விட்டு வந்துடு, அவர் வந்து ஃபுல்லா பிடிச்சி நெருக்கிறாரா. ஆக மொத்தம் எவனும் இந்த உலகத்துல இல்லை, அதுதான் நடக்குது. கண்டுபிடிச்சியா? பாவம்டா, கல்யாணம் ஆகாத பசங்கடா. இல்லடா பாத்தீங்கடா ரெண்டு பேரும் பாரு, இவன் தொலைறான் பாரு, காமாடி போல்ட்ட தொலைகிட்டு இருக்கிறான்டா. ஏன்டா அக்கப்போர் பண்றீங்க? ஓடை சொல்லுறியா தம்பி? போல்ட்டு ஓட்டியா? எப்பா பாரு இதே பிரச்சனை உனக்கு. டேய், அவன் டீசெண்டா போல்ட் ஓட்டை காணான்னு கேக்குறான். உனக்கு எதுக்கு நினைப்பு எங்க போகுது? அது அவர் சொல்ற வரைக்கும் நீ கம்மி தானே இருந்த. போல்ட்டு ஓட்டை போல்ட்டு ஓட்டை வரும்போது தொழில் படுத்துருக்கு. ஐயோ கடவுளே. டேய் மாப்பிள்ள, ஒரே ஒரு அஸ்காசி கொடு, ஒரு 4 போல்ட் வை, அப்புறம் நான் ஃபுல்லா வச்சுக்கிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாக்குறேன்டா. மாப்பிள்ளையோட கை வண்ணத்தை பாக்குறேன். ஏறி இறங்கணும். எப்படியா காட்டு, எப்படி ஏறி ஏறது காட்டு. இந்த லைன் இருக்குமா? 1 2 3 4 5 6. இப்படி போட்டாதான் கரெக்டா. மோடி போட்டுருந்தாரு பாருங்க கோபி. கலந்து 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 அது ஒரே நேரம் போட்டா என்ன பண்ணுது? லோடு குழந்தை விழுந்து லோடு பிடிக்கும். லோடு பிடிக்கும். இது வந்து ஒன்று ஒட்டுச்சுன்னா அடுத்து பார்த்து கத்தி அப்படியே ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி வருதா? வெட்டும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி போடலாம். வெட்டிடுவோம், கலந்து கத்தி தேயும் போது அப்புறம் புதுசுலேயே வெட்டாது. ரொட்டாட்டம் தூக்கி போடும். இவன் ஒரு ஐட்டம் போயிட்டு திரும்பி வந்துல மாத்திட்டு போகணும். அப்புறம் ஒரு ஐட்டம் அப்படியே ஓட்டியாப்டான் ஒரு செட்டு. நல்லா போடுகிறது. என்ன நினைச்சிட்டு இருக்கிற என் மாப்பிள்ளை பத்தி? ஆயில் எடுத்து அந்த கேன்லயே ஊத்திட்டு அந்த மூடி அதுலயே போட்டு வெயிட்டா மாப்பிள்ள வெய். அவன் சரி அந்த ஆயில் வெளியே ஊத்திட்டு அந்த கேன்ல அந்த மூடியை போடு. எல்லாம் ஊத்துல வச்சுக்கிறான் பாரு. நீ எடுத்து வை மாப்பிள்ள. நீ டைட்டு மட்டும் ஏன்னா பழம் வெடி வெடி கிடையா? அப்ப போறோம் குடிக்கிறோம் டீயடா. என்னாரமும் நினப்பு சனிதா அதுலயே இருந்தா எப்படித்தான். என்னடா பண்றீங்க போச்சு? நீ உனக்கு பிள்ளையா ஊட்டியே இருக்குது. 1008 ஒர்க் இருக்க முடியாது. என்னடா இப்படி பேசுற? அழுத்த டைட்டா வையடா. நீ பாரு ஃபுல்லா இப்படி ஆப்போசிட்ல திருப்பி போடுறா மோட்டர்ல. டேய் இப்படி திருப்பி போடுறா. டேய் அது ரிவர்ஸ்ல இருக்கிற மோட்டரு ஃபுல்லா அந்த தலை கொண்டுடா. இப்ப ஆட்ரா. மாப்பிள்ள வைக்கிற ஸ்பீடு பார்த்தியா? ஆனந்த இப்படியே போய் ஓட்டிப்பாரு. மாப்பிள்ளை வைக்கிற டைட்டு ஒரு போல்ட்டு கழட்டுச்சுன்னா எனக்கு ஏன் மாப்பிள்ளைக்கு எல்லாம் கலந்து போய் தான் அடி வைக்கும். என்னடா இப்படி சொல்லிட்டேன் மாப்பிள்ளை பத்தி? குளிர்ச்சி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூக்குடா. டேய் அடியிலேயே படுத்துட்டு நின்றுட்டு இல்ல அவ்வளவுதான் தூக்குமா? ஏடா இல்ல ஹெவியா இருக்கு. எங்க எங்க டாப்புக்கு மேல தூக்குமா? சரி தூக்கு பார்க்கலாம். அப்படியே நிறுத்து. எதனால தெரியல. எனக்கு கெல்ட் வண்டியா போச்சானு தெரியல. ஓனர் அன்னைக்கு செஞ்சிகளை கோளாறு பண்ணி விட்டாரு. ரொம்ப உதறது. ஆமா அது என்ன 21 தான் கரெக்டா இருக்கும். அதே போடு. ஜாயிண்ட புடுங்கடா. ஜாயிண்ட புடுங்கடா. இல்ல வேற ஜாயிண்டா? அது எதுக்கு பைப்பு எவ்வளோ சொல்ல முடியாது. வேணா உனது கழட்டி போட்டுறேன். நான் ஸ்டார் மட்டும் மாத்திக்கிறேன். அப்படி தூக்கிட்டு போயிரு. கழட்டி கிரீஸ்லாம் தொட கைட்டு தானே.
மாப்பிளையும் ஏற்று வேற இருக்கா எப்போ வந்து கேக்குற பாத்தியா நீ அங்க இருக்கிறீங்கடா எல்லாம் அந்த பட்டை மட்டும் என்ன ஒரு கழுது கேட்டோம் அந்த பட்டையில கோல்டு மட்டும் ஏங்க சைடு பட்டு சைடே வைக்காத தேய்க்கிறீங்க மொத்த ஆளு நீங்க தாண்டா எங்கடா புது சைடு அது எவ்வளோடா 200 அந்த ஏனது டேய் 250 150 தரானா பரவாயில்லையே ரொம்ப சீப்பாகுது நானே பட்டை எடுத்து வச்சதே 250 பில் ஆகி போச்சு உள்ள மாட்டிச்சு அது எத்தனை என்ன பண்ற எனதே வந்து சுண்டலி தொலைச்சு விட்டான் கல் உழுந்து போச்சு எங்கேயோ அதனால நான் புதுசா வச்சேன் உங்களால தேய்ச்சிலாம் நாங்க போடல ஏமாப்ல எங்க ரத்தம் வருதான்னு பாப்போம் நைட் ஒர்க்னா நைட் ஒர்க் தான் என்னடா இப்படி வேர்க்குதுங்க பாரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடாரன் என் மாப்பிள்ளைக்கு எங்க பிள்ளைங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாடுறா அது என்ன அதுக்கு வேணா எல்லாரும் போட்டி போடுங்கடா நம்ம சிம்பிளை போட்டுக்குவோம் ஒரு நாள் முடியாது நாம பாத்துக்கலாம் ஏ மாப்பிள்ள அப்படியே ஒரு போஸ் ஒன்று கொடு நல்லா தான் எனக்கு திடீர்றா அப்படியே போஸ் கொடு மாறுற நீ என்ன பண்ற போடு எங்கடா பிட்டு பட்ட திரி போடுற பட்டையா பட்டையை திரிப்படா உள்பக்கம் போடுறா டேய் பட்டைங்க இங்க வந்து கத்தியில் இடிக்கும்டா டேய் எத்தனாவது ஹோட்டல்ரா போடுற அதெல்லாம் போதும் அப்படி போடு கரெக்ட் இறங்குற மாப்பிள இனிமே ரயில் வண்டி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குது அப்ப இது மாப்பிள ஓன் ரைட்டே ஃபைனல் தானே அட்ரஸ் ஆக்கணா அப்படியே நாளைக்கு போற காடு பிடிச்சிங்க தான் இன்னொரு ரோட தூக்கி போடுறான் தூக்கி போடு அதாங்க தேஞ்சி நிமிந்து வளைஞ்சி போய் ஒட்டிக்கிச்சு அப்புறம் யாரகிட்ட இருக்குது டேய் நல்லா பேனர் படி போடும் கூடிங்க வந்து முட்டி மேல அடிச்சுன்னா நாளைக்கு வண்டி ஓட்ட மாட்டேன் அப்புறம் காலைல எந்திரிச்சுட்டு என்னன்னு தெரியல முட்டி வேலையே செய்ய மாட்டேங்குது என்னால நீங்க பிரேக் அழுத்த முடியாதுங்கண்ணா கிளச்சி வேணா சப்போர்ட் பண்ணுங்க நான் ஓட்டிக்கிறேன் சொல்லுவாங்களே ஒரு நாள் அப்படிதான் சொன்னான் சுண்டு மாமா நீங்க ரைட் சைடு வேலையெல்லாம் பாத்துக்காங்க நான் லெப்ட் சைடு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அதுக்கு நானே ஓட்டிக்கிட்டா புதுசா மாட்டுறீங்கடா நாங்க தாண்டா பழசையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டேய் திருப்பி போடுற டேய் நீ நான் காய விட்டு ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் காய விட்டு போடுறீங்கடா காடு எப்படி இறங்காத போயிடும் இப்ப நான் எங்களுக்கு போய் பாரு 2 பக்கம் எவ்வளவு பெரிய மொத்த செயின் வச்சிருக்கிறோம்னு
டேய் 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 அந்த கை தாண்டா பின்னாடி நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்டே போட்டான். நீ என்ன மாட்ட? இதா ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது எப்படி போட்டாலும். ஆமாடா மாட்டேன்டா மாட்டி இறக்கலாமா? இல்ல இல்ல டேய் அதே மாதிரி போட்டுருங்கடா. அது போட்டுருக்குது அது மாதிரி போட்டுருக்கடா. எது போட்டுக்கிட்ட? அது போட்டுருக்குது பாரு. ஆஹா வளைச்சி போடாதடா பாவம்டா. அதே ஹோட்டல் தானே போடுறது இப்ப. அதே கழி நேர் பண்ணி விட்டு அப்படியே போடு. அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன். பட்டை தட்டு உள்ள டே ஆயில் டம்முக்குது போட்டு தள்ளிவிடாது. ஜாயிண்ட் வரக்குது ஒரே அடியில் உள்ள போயிடும். நீ சாம்பியில வாங்குறத பார்த்து மாப்பிள்ளையாச்சா. டேய் திருப்பி போடுறா முன்னையா வெளி டைட் வைக்கிற மாதிரி. சுண்டை கூட்டு வந்துருந்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருப்பான்டா. அவன் 2 நாளா வண்டி ஓட்டி ரொம்ப டயர்ட்ல இருக்கிறான். இதுக்கு மேல லூஸ் விட்டு நேரம் போட்டிருக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து அதை பார்த்து அப்பாடா வேலை முடிஞ்சதுடா சாமி. டைட் பண்ணுங்க. அவன் என்ன சரட்டு என்ன நனைஞ்சு போச்சே. டேய் மாப்பிள்ள வைக்கிற டைட்டை மட்டும் பாரு இப்ப. ஆமா எப்படியோ வந்து ஆடு வலினா வந்து மாட்டிக்கிச்சு. போன் பண்ணியா தானே இந்நேரத்துக்கு வரமாட்டானே. பகல்ல தானே வருவான். டேய் கரெக்டான பேனர் எங்கடா அவன். இது சிம்பிளை போட்டுக்குவோம். சிம்பிளை போடுறதுலயே இருங்கலாம். இப்ப சரி விடாப்பா. கடப்பாரியா என்ன கடப்பாரு இங்க அங்க நிறுத்தி வச்சுக்கிறான் பாரு. ஏன்டா மாப்பிள்ளைய டிஸ்டர்ப் பண்றீங்க. நீ நான் வச்சுக்கிட்டு நீ அதை எடுத்து சொல்லுங்கடா. பொறுமை முக்கியம் சரியா. இறங்கி போனா சொரு 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 ஆச்சு 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 ஆச்சு. சுத்தியில் தட்டுறா. அந்த பெரிய சுத்தி எடுத்து தட்டு கம்பியா. மாப்பிள பெரிய சுத்தி எடுத்து தட்டு போகுதா. ஏன் என்னாச்சு இடிக்குதா. இடிக்காத சுத்துறா முறுக்கு கம்பியா. முறுக்கு அதுவும் பெண்டா. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அதை கொஞ்சம் நிமித்தி போட கூட கூட. தள்ள கம்பியும் பெண்டுடா. தள்ளு 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 ஏறிச்சு ஏறிச்சு ஏறிச்சு. நான் கையிலே தள்ளானு தள்ளுவனாதான் சுத்திங்கிற பேசிக்கிட்டு அவன் பாரு எந்த தூக்கிட்டு வரான் பாருனாட்டே அவன் பாரு. வந்துச்சா அப்படியே அடி. அந்த சைன் டோர் மேலே ஒரு போடு. அதெல்லாம் இல்லை. அது அவங்க அதான் வளர்ச்சிக்கான தலைவர கம்பி தெரில. அவங்க யாரு அது போல்ட்டு போடுங்க போல்ட்டு போடுங்க. ஏன்டா போனையா அதுக்கு 2 இதுவும் இதுதான் பெஸ்ட்டுங்கிறியா. டே டோர் இழுத்து போடுறேன். எங்கடா அவ்வளோ ஒட்டி இருக்குது. டே சென்ட்ரலா போடுறா. அவ்வளோ ஏன்டா தூக்கி போடுறீங்க.
தோல் வளர்ந்து போயிருந்துமா கோளாறு இது பேனர் வேணும் பேனர் இங்க இருந்து இருக்கு பேனர் இல்லை ஒன்றும் இல்லை. இது வந்து பேனர் எது எல்லாம் அந்த பெரிய வண்டி இருக்கு ஏ அப்பா பெரிய வண்டியில் அவ்வளோ பேனர் வாங்கி கொடுக்குறான் அவனுக்கு. எல்லாமே ஒரே அந்த இந்த வண்டி பேனர் தான் ஒரு 56 57 22 கொஞ்சம் வேலை முடிஞ்சுது. அப்பாடா ஃபைனல் முடிச்சிட்டாருப்பா. போதும் மாப்பிள, அவ்வளோதான் மாப்பிள, பேசுறது அவ்வளோதான் மாப்பிள, முடிச்சிக்கலாம் மாப்பிள இதோட. ஆடு வெயிட் தான் ஐசி ஓ